என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் காணச் செய்து நம்மை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதம் எல்லாம் கண்ணின் மணி போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு கிருபை, இரக்கம், தயவு தந்து உங்களை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையின் பலத்தினால்தான் நாம் அந்த மாதத்தை கடந்து செல்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்த செய்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது என்று கேட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய ஜனங்களுக்கு நீர் என்ன பேச விரும்புகிறீர் என்று கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த உலகம். மனதில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஜனங்களெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. எந்த குடும்பத்தை விசாரித்தாலும் அந்த குடும்பத்தில் போராட்டம், எந்த தனி நபரை விசாரித்தாலும் அந்த தனி நபருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத நிலைமைகள். இங்கே ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கிறிஸ்தவர்களே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த அழைப்பு உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், எந்த மார்க்கம், சமயம், இனம், மொழியை சேர்ந்த மக்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஓப்பன் இன்விடேஷன், ஒரு திறந்த அழைப்பு. எவர் வேண்டுமானாலும் என்னை நெருங்கி சேரலாம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற மாதம். உங்கள் எல்லா பாடுகள், துக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அலைக்கழிக்கப்படுகிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்திலே இளைப்பாறுதலை தருவார். இந்த இளைப்பாறுதல் நமக்கு எப்படி கிடைக்கும்? இதைத்தான் நாம் சுருக்கமாய் தியானித்து இந்த மாதமெல்லாம் தேவனே உம்முடைய இளைப்பாறுதலை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தருவார். உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களுக்கும் விதவிதமாய் போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையின் சிக்கல்கள், சிக்கறுக்க முடியாத சூழ்நிலைமைகள். ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு அழைப்பு, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதுதான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தருகிற வார்த்தை. சரி, இந்த இளைப்பாறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜீசஸ் இஸ் அ பர்சன். ஆண்டவர் இயேசு ஒரு நபர். அந்த ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்குமா? ஒருவேளை நீங்கள் இயேசுவை விட்டு தூரமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது ஆண்டவர் இயேசுவை தேடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு வாழ்க்கையில் இளைப்பாறுதலே இருக்காது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவருடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிறார் அல்லவா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கைகளிலே இளைப்பாறுதலை வைத்து கொண்டிருக்கிறேன். நீ தேடுகிற நிம்மதி என்னிடத்தில் இருக்கிறது. நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே வனாந்திர பயணத்தை தொடரும் பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வர வேண்டும் என்று. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 14, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இங்கே மோசே ஆண்டவரிடத்தில், எனக்கு உம்முடைய சமூகம் வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்?
அங்கே லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் நடத்தி செல்ல வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிரச்சனையை சமாளிப்பதே பெரிய காரியமாக இருக்கும் பொழுது 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மோசேயின் வாழ்க்கை முழுவதும் அழுத்தங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆத்துமாவிலே களைப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் நிச்சயமா இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் மக்கள் அவரிடத்தில் வந்து முறையிட்டிருப்பார்கள். ஆகவே மன அழுத்தத்தினால் அவர் சோர்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக அந்த பயணத்தில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதன் பொருள் என்ன? என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆகவே தான் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை தேடி தேடி ஓடினார். மலையை நாடி நாடி ஏறினார். ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை சந்தித்தால் ஒழிய எனக்கு இளைப்பாறுதல் கிடையாது, கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்றால் ஒழிய எனக்கு நிம்மதி கிடையாது என்று மோசே அறிந்திருந்தபடினால் கர்த்தரை தேடி சென்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவருடைய பாதம், அவருடைய சமூகம்தான் இந்த மாதம் எல்லாம் இளைப்பாறுதலை தரும். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து ஜனங்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். நோவாவின் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள் காப்பாற்றப்பட்டது. ஜலம் வடிந்து போயிற்று. இந்த ஜலம் வடிந்து போயிற்றா என்று அறியும்படி நோவா ஒரு புறாவை அனுப்புகிறார். அந்த புறாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அற்புதமான ஒரு வேத பகுதி. எப்பொழுது படித்தாலும் என் இருதயத்தை நெகிழ வைக்கிற ஒரு வேத பகுதி. வசனம் சொல்கிறது, தண்ணீர் வடிந்து விட்டதா, ஜலம் வடிந்து விட்டதா என்று பார்க்கும்படி நோவா ஒரு புறாவை அனுப்புகிறார். அது பூமி எங்கும் பறந்து பறந்து செல்கிறது. ஒரு இடத்தில் கூட அதன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு அதற்கு இடம் இல்லை. அதன் பொருள் என்ன? பூமி எங்கும் தண்ணீர் இன்னும் வற்றாமல் இருக்கிறது. அது ஒருவேளை சேரும் சகதியுமாய் இருக்கிற ஒரு நிலையாய் கூட இருந்திருக்கலாம். அது கால்களை வைப்பதற்கு ஒரு மரக்கிளை கூட அதற்கு கிடைக்காது இருந்திருந்திருக்கலாம். அப்படியே இருந்தாலும் கூட அது தண்ணீரில் ஊறி உடைந்து போகிற ஒரு மரக்கிளையாக இருந்திருக்கும். அது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல், இனிமேல் எனக்கு இளைப்பாறக்கூடிய ஒரே ஒரு இடம் பேழைதான், அந்த பேழைக்கு நான் சொல்லுகிறேன் என்று அது கடந்து செல்கிறது. நான் போனால் என்னை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று புறா கடந்து சென்ற பொழுது நோவா அந்த புறாவுக்காக காத்திருந்ததைப் போல தன் கையை நீட்டி அதை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாரத்தால் தவித்து உள்ளம் உடைந்து நொறுங்கி ஐயோ என் ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லை என்று தவிக்கும் பொழுது இந்த ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அவர் கையை நீட்டி உங்களை தன்னிடமாய் சேர்த்து கொள்வார். மார்போடு கூட அணைத்து கொள்வார். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி இயேசுவினிடத்தில் கிடைக்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பெற்றோரே, என் அன்பு வாலிப பிள்ளைகளை, இளவயதிலேயே உங்களுக்கு வாழ்க்கை கசந்து போய் இருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசுவை நீ தேடி வா. ஒவ்வொரு நாளும் அவரை நாடி வா. இயேசுவின் சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். அவர் சமூகத்தில் வரும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறுதல் உங்கள் உள்ளத்தை நிரப்பும், உங்கள் ஆத்துமாவை நிரப்பும், உங்கள் உணர்வுகளை நிரப்பும், உங்கள் மனதை நிரப்பும். திரும்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரும் பொழுது ஆண்டவர் இயேசு தருகிற இளைப்பாறுதலோடு கூட உங்கள் வாழ்வை துவங்குவீர்கள். என் வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருங்கள். இயேசுவின் சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதலை குறித்து சில வசனங்கள் சொல்லுகிற செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய மறைவுக்குள் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சங்கீதம் 116:7 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு
திரும்பு என்று. அப்படியானால் இளைப்பாறுதலும் அந்த இளைப்பாறுதலை தொடர்ந்து வருகிற நன்மையும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவர் இயேசுவின் இடத்திலிருந்து. இந்த இரட்சகர் தான் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் தவித்தார்கள். இவர்கள் தவிப்பை குறித்து உபாகமம் 28:65 சொல்லுகிறது, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. இன்றைக்கு உங்களில் அநேகர் இந்த பூமியில் இப்படித்தான் தவிக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜனங்களை மீண்டும் சிறை மீட்டு கொண்டு வந்து ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தது போல உங்களுக்கும் நிச்சயமாய் இந்த மாதம் தேவன் இளைப்பாறுதலை தருவார். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை இதே வேத பகுதியிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11:29. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வசனம் சொல்கிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்தவுடன் இளைப்பாறுதலை கொடுத்து விட்டு போ என்று சொல்லிவிடுகிற தேவன் அல்ல. அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் வசனத்தை போதித்தார். அவரை நாடி வந்த மக்களுக்கு அவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். வனாந்திரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய திருவாய் மொழியை 3 நாட்கள் கேட்டார்கள். ஆண்டவர் 3 நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அவருக்கு தெரியும், அவர்கள் சரீர பசியை தீர்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும் என்று. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம் தேடி அல்லது இளைப்பாறுதலை மாத்திரம் தேடி நீங்கள் இயேசுவின் இடத்தில் வரக்கூடாது. அந்த இளைப்பாறுதல் கிடைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இளைப்பாறுதல் எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். முதலாவது சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சத்தியம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். பைபிள் கால்ஸ் ஊழியத்திலே ஆகவேதான் சத்தியத்தை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் நடந்த இந்த பைபிள் கோர்ஸிலே 210 மாணவர்கள் அவர்கள் படித்து பட்டம் எடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் தங்கள் கோர்ஸை முடித்த பிறகு அவர்களை நாங்கள் சாட்சி சொல்ல வைத்தோம். அந்த சாட்சியின் முடிவு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பைபிள் தெரியும் என்று நினைத்தேன், ஆனால் இங்கு வந்த பிறகுதான் எனக்கு பைபிள் தெரியாது என்று அறிந்து கொண்டேன். இந்த 1 வருட காலத்தில் வேதம் முழுவதையும் நான் தெளிவாய் படித்தேன். புரியாத புத்தகங்களான லேவியராகமம், ராஜாக்கள், எசேக்கியேல், சிறிய தீர்க்கதரிசிகள், இதையெல்லாம் இவ்வளவு எளிதாக எங்கேயுமே நான் கற்றிருக்க முடியாது. பைபிள் கால்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த கோர்ஸ் மூலமா எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஐபிசி கோர்ஸ் வந்து ஒரு வரம்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆழத்துக்குள்ள எடுத்து நடத்துவார். இதுதான் போகணும், நல்லா புரிய வச்சேன் எங்களுக்கு. நான் இன்னொரு ஒரு பேட்ச் வந்து படிக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு நான் மாற்றினது இந்த பைபிள் கால்ஸ் தான். இயேசுனுடைய பிறப்பினோட வரலாறு தெளிவாக நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். என்னால் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்க முடிஞ்சது. வேதத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பைபிளை வந்து ரிசர்ச் பண்ணி இவ்வளோ அழகாக பொறுமையாக நிதானமாக சொல்லித்தர முடியுமான்னு எனக்கு தெரியல. இது மற்ற மனுஷங்களுக்கும் நான் வந்து உபதேசம் பண்ணுற அளவுக்கு கடவுள் வந்து என்னை உயர்த்தி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் நான் பைபிள் படிச்சிருக்கேன்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நான் பைபிளே படிக்கலன்னு தான் நான் யோசித்தேன். ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பைபிள் படிக்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் வருஷத்தில் 2 வாட்டி இப்போ பைபிள் படிக்க முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பைபிள் கால்ஸ்க்கான ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். என் வாழ்க்கையை வந்து இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒரு படி முன்னாடி இந்த வேதத்தின் மூலயமா என்னை வந்து அழைச்சிட்டு போயிருக்குங்கிறத நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ பைபிள் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த அளவுக்கு நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ நான் பைபிளை பற்றி பேச எனக்கு அவ்வளோ ரெக்கக்னேஷன் கிடச்சிது. பைபிளில் 1189 சாப்டர் இருக்குது, 31,101 வசனம் இருக்குது. இதை என்னால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியும். தெளிவாக தமிழில் அதுவும் மெட்டீரியல் கொடுத்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பைபிள் படிக்கிறதுக்கு லண்டன் போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, என்னதான் படிப்பாங்க இவங்கன்னு நினச்சேன். அத்தனை படிப்பையும் நம்ம இங்கே படிச்சிட்டோம், நிறைவாக படிச்சிட்டோம். தலையில் உட்காந்து கொட்டியெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட முடியாது போக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஸோ
ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருந்த என்னை இன்றைக்கி வந்து பைபிளை கண்டிப்பாக பேஜ் பை பேஜ் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது அர்த்தத்தை தேடி அந்த சூழ்நிலையில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். சில பரிசுத்தவான்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தே பல காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் சில காரியங்களை நாம் யாரோ ஒருவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியலின் பாத படியில் அமர்ந்து கற்றுக்கொண்டார். அவர் அப்படியெல்லாம் கற்றுக்கொண்டபடியினால்தான் கர்த்தர் அவரை கையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கும் அப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கூட இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாகவும் நேரலையிலும் படிப்பதற்கு உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதே பட்டணத்தில் சென்னையில் வசிப்பீர்கள் என்றால் நேரடியாக வந்து கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம். கற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் 2 விதத்தில் இருக்கும். ஒன்று, அவர்களுக்கு போதிப்பார். 2வது, அவர்களுக்கு வாக்கு பண்ணுவார். வேதத்தில் பல இடங்களில் போதிக்கிறார். யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு விலகக்கூடாது. நீ இதை செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் நீ இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் என்று சொன்னார். இந்த வசனத்தில் ஆண்டவர் வெறும் நன்மைகளை மாத்திரம் யோசுவாவுக்கு கொடுக்கவில்லை. வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன அருமையான வார்த்தைகள்! போதனையும் இருந்தது, வாக்கு தத்தமும் இருந்தது. என்ன போதனை? இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானி, நீ படி, நீ கற்றுக்கொள். நீ ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்றால் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் நீ தலைவனாய் மாற முடியாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனால் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவீர்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். என் இளவயதில் என் இருதயத்திலிருந்து ஒரு பெரிய தாகம் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்று. எப்படியாவது வருடத்திற்கு ஒரு முறை வேதத்தை படித்து முடித்து விடுவேன். கோடுகளிட்டு அடிக்கோடிட்டு, ஐயோ அப்படி நான் படித்த நாட்கள் எனக்கு திரும்ப வராதா என்று ஆசையோடு நான் காத்திருக்கிறேன். அப்படியெல்லாம் அந்த நாட்களில் கற்றுக்கொண்டபடினால் எதை கற்றுக்கொண்டேனோ அதைத்தான் இன்றைக்கு நான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எனக்கு மாத்திரம் அந்த 18, 19வது வயதிலே யாராவது இப்படி முழு வேதத்தையும் கற்றுக் கொடுத்திருந்திருப்பார்கள் என்றால் நான் இன்னும் என் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் நேசித்து அதிகமாய் கற்று என் வாழ்க்கையில் வேறொரு நிலைமைக்கு வந்திருப்பேனே என்று இன்றைக்கும் ஏங்குகிறேன். கற்றுக் கொடுக்கிற கர்த்தர் போதிக்கிறார். 2வதாக ஆண்டவர் வாக்கு செய்து இளைப்பாறுதலை தருகிறார். கற்றுக் கொடுத்து இளைப்பாறுதலை தருகிறார், வாக்கு செய்து இளைப்பாறுதலை தருகிறார். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 2 சாமுவேல் 7:11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனை என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன்.
இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் வாக்கு செய்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டதை குறிக்கிறது. இஸ்ரவேலருக்கு வாக்கு செய்தார், கானானை கொடுத்தார். தாவீதுக்கு வாக்கு செய்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார். சாலமோனுக்கு வாக்கு செய்தார், எங்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். ஆண்டவர் இயேசுவின் சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசுவின் சத்துவம், அதாவது வல்லமை உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். யோசுவாவின் புத்தகம் 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இந்த வசனம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஆணையிட்டபடியே யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினாராம். அப்படி என்றால் யுத்தத்தை கர்த்தரே செய்தார், எதிரிகளை கர்த்தரே முறியடித்தார். இஸ்ரவேலர் தங்கள் ஞானத்தினாலோ பலத்தினாலோ மேற்கொண்டு ஜெயிக்கவில்லை. கர்த்தர் யுத்தம் செய்தார், அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தருடைய சத்துவம். என் அன்பு சகோதரனே, உங்களுக்கு இந்த மாதம் இளைப்பாறுதலை தரும். உங்கள் பலன் கொஞ்சம், உங்கள் திராணி கொஞ்சம், உங்களுடைய பொருளாதார நிலை சிறிது, உன் ஞானம் கொஞ்சம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, படிக்கிறீர்கள், என் பலன் கொஞ்சம் அப்பா, நான் எப்படி தேர்விலே நான் பாஸ் பண்ண போகிறேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலன் அல்ல, நீ என் பலனை சார்ந்து கொள். யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டது போலவே உனக்கும் கட்டளையிடுவேன். கர்த்தருடைய வல்லமை உனக்கு இளைப்பாறுதலை தரும். ஆண்டவர் இயேசு இளைப்பாறுதலை தருகிறது போலவே பரிசுத்த ஆவியானவரும் இளைப்பாறுதலை தருகிறாராம். ஏசாயா 63:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று. ஏசாயா 28:12 சொல்லுகிறது, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாத நேரத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நிறைந்து மன பாரங்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு விட்டு அவருடைய பிரசனத்தினால் நிரம்புங்கள். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ இளைப்பாறுதல் இல்லாத நேரங்களில் எல்லாம் ஓடிப்போய் அவருடைய சமூகத்தில் விழுந்து வெறும் அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபித்து விட்டு ஆமேன் சொல்லிவிட்டு எழும்பி வந்து விடுவேன். அவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கை. அந்த ஜெபத்தை முடித்து எழும்பும் பொழுதே மனதில் ஒரு பெரிய இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை தருகிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பானவர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆவியினால் நிறைந்து ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள் கடந்து செல்லுங்கள். பிரச்சனைகள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் மனதில் கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் உங்களை எல்லா சவால்களையும் ஜெயிக்க வைக்கும். இளைப்பாறுதலோடு ஒவ்வொரு நாளையும் நடத்த வைக்கும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். சகோதரி, கடந்த மாதமெல்லாம் தத்தளிப்போடு வாழ்க்கையை நடத்தினீர்கள். இந்த மாதம் கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய சத்தியமும் கர்த்தருடைய சத்துவமும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். பெற்றுக்கொள்ளுங்கள், இளைப்பாறுதலோடு கூட வாழுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. உங்கள் சமூகத்தில் இருக்கிற இளைப்பாறுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உங்கள் சத்தியம் தருகிற அந்த இளைப்பாறுதலுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று சொன்னீங்களே. இளைத்து போன உங்கள் பிள்ளைங்க, களைத்து போன வாழ்க்கையில் ஆண்டவரே, உங்கள் இளைப்பாறு இந்த மாதம் எல்லாம் அவர்களை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் இருக்கிற பாரங்களை எல்லாம் எடுத்துருங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து விட்டு அவர் தருகிற அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நோவாவின் பேழையிலிருந்து புறப்பட்ட புறாவை போல உலகத்தில் பல இடங்களிலும் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, இந்த இடத்தில் இளைப்பாறுதல் கிடைக்குமா, இந்த நபரிடத்தில் இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று சொல்லி ஓடி ஓடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. இளைப்பாறுதலை தேடி பாவத்திற்கும் கெட்ட பழக்க வழக்கத்திற்கும் குடிக்கும் புகைக்கும் தவறான உறவுகளுக்கும் அடிமையாய் கிடக்கிற ஒவ்வொருவருக்காய் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மனதில் இருக்கிற எல்லா பாரங்களும் விலகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீங்க தருகிற இளைப்பாறுதலை உங்க பிள்ளைகளுக்கு கிருபையாய் தர வேண்டும் என்று சொல்லி அடியால் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா.
இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தனி நபரையும் உம்முடைய இளைப்பாறுதல் மூடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய இளைப்பாறுதல் மூடட்டும். ஒவ்வொரு பெற்றோரையும் உம்முடைய இளைப்பாறுதல் மூடட்டும். என் அன்பு வாலிப பிள்ளைகளை உம்முடைய இளைப்பாறுதல் மூடட்டும். ஆண்டவரே, தேடி அலைகிறார்கள், தவிக்கிறார்கள். எங்காவது எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, எங்காவது நிம்மதி கிடைக்குமா, எங்காவது ஓடிப்போய் நான் இளைப்பாறுதலை அடையலாமா, புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து சென்று இளைப்பாறுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்காவது போய் நான் இளைப்பாறுகிறேன் என்று நினைத்தும் சிறைக்குள் கிடப்பது போல இருக்கிற உம்முடைய மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிறைக்குள் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, அந்த சிறையிருப்பு போன்ற அனுபவத்திற்குள் உம்முடைய சமூகம் கடந்து செல்லட்டும். சிறையிருப்பு போன்ற அனுபவத்திற்குள் உம்முடைய சத்தியம் கடந்து செல்லட்டும். அந்த சிறையிருப்பின் அனுபவத்திற்குள் உம்முடைய சத்துவம் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, மன பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, பல நாட்களாக டிப்ரெஷனிலும் ஆண்டவரே நித்திரை இல்லாமல் ஸ்லீப்லெஸ்னஸ்லையும் ஆண்டவரே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை செய்வீராக. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே. சோகங்கள் விலகட்டும். மரணத்தின் நிமித்தம், குடும்பத்தில் நேரிட்ட நிகழ்வுகளின் நிமித்தம் இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளிக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க நினைத்தும் விரும்பியும் ஜெபிக்க முடியாமல், ஜெபிக்க வார்த்தைகள் இல்லாமல், ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலைமைகளே இல்லாமல் கதறுகிற உம்முடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். மன இறங்குங்கப்பா, மன இறங்குங்கப்பா. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களே. நோவா புறாவை கை நீட்டி ஆண்டவரை பேழைக்குள் அழைத்து கொண்டது போல உங்க பிள்ளைகளை கரம் நீட்டி உம்முடைய பிரசன்னத்துக்குள் அழைத்து கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்துக்குள் இழுத்து கொள்ளுங்கப்பா. ஒரு நாள் அந்த நித்திய இளைப்பாறுதலை எங்களுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறீர். அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த பூமியில நீங்க தருகிற நிம்மதி, நீங்க தருகிற ஆறுதல், நீங்க தருகிற இளைப்பாறுதலை உங்க ஜனங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் உங்க சமூகம், உங்க சத்தியம், உங்க சத்துவம் உங்க பிள்ளைங்களை இளைப்பாற பண்ணட்டும் என்று சொல்லி அடியாள் ஜெபம் பண்ணி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழிய பாதைகளிலே எவ்வளோ நெருக்கங்கள் ஆண்டவரே, எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத பல மன வருத்தங்கள், கிலேசங்கள் ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்க ஜனங்களை விடுதலை செய்து சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த மாதம் முழுவதும் உம்மோடு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன். பூமியிலே பாரம் சுமந்து தவிக்கிற உங்களுக்கு இரட்சகர் இயேசு இளைப்பாறுதலை தருவார். இந்த புவி வாழ்வு முடிந்த பிறகு பரலோகத்தில் ஒரு நித்திய இளைப்பாறுதல் உண்டு. அங்கே கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, அழுகை இல்லை. அந்த நாள் வரைக்கும் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் இயேசு தருகிற அந்த இளைப்பாறுதலை பெற்று மன மகிழ்ச்சியாய் இந்த பூமியில் வாழுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாயிருக்கும். நீங்கள் இந்த செய்தியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை தயவு செய்து அநேகருக்கு இந்த மாதம் பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். May God bless you.